ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். நான் சொன்ன மாதிரியே ஒரு சங்குப்பூ கொடி எடுத்து ஒரு ஒரு 10-15 செடிக்கு நடுவில் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடி வந்து ரொம்ப இதாக நல்லா நிற்காமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு குச்சி வச்சு நம்ம கெட்டி விடலாம். இந்த மாதிரி அப்பப்போ நம்ம தண்ணி ஊற்றுறதுக்குன்னு வருவோம், பட் நிறைய வேலை நமக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து 5 மினிட்ஸில் 10 நிமிஷத்தில் தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வருவோம். ஆனால் அது முடியவே முடியாது. ஸோ கொஞ்சம் இந்த காராமணி இருக்குது, இந்த காராமணி எடுத்துக்கலாம். காயை எடுத்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக நான் இன்றைக்கி வந்தது வந்து முடக்கத்தான் கீரை ரசம் பறிக்கிறதுக்காக வந்தேன். ஸோ அதை கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் இப்போ நீங்கள் இப்போ இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் வந்து முடக்கத்தான் கீரை ரசம் வைப்பேன், ஒரு நாள் வந்து அந்த தூதுவளை ரசம் வைப்பேன். ஸோ லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து முடக்கத்தான் கீரை பறிச்சுக்கலாம். இது ஒன்றும் ஆக்சுவலாக பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. நம்ம எப்படியும் ரசத்துக்காக நம்ம ஒரு சீரகம், மிளகு அதெல்லாம் அரைக்கிறப்போ இந்த முடக்கத்தான் எப்படி கருவேப்பிலை மல்லியில் சேர்ப்போமோ அதே மாதிரி இந்த முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி எடுத்து அதில் சேர்த்து அதோடு நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம ரசம் பண்ணணும். ஸோ இது வந்து வாரத்தில் இது ரெண்டும் மாற்றி தூதுவளை, முடக்கத்தான் இதெல்லாம் சேர்த்தோன்னா ரொம்பவே நமக்கு உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் இலை பறிச்சுக்கலான்னு பறிச்சிட்டேன். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குட்டி கார்டன் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாவ் மண்மனம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.